நம்ம சேனலில் தொடர்ந்து தொகையல் சட்னி ரெசிபீஸ்லாம் ஒன்றுனா நானும் பண்ணி காமிச்சின்னு வரேன். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பரங்கிக்காய் தொகையல். இது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் அம்மாலாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்கா. சின்ன வயசில் நான் சாப்பிட்ருக்கேன். நானும் அடிக்கடி பண்ணுவேன். இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து 1/4 கிலோ பரங்கிக்காய், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, 7 8 காஞ்ச மிளகா, நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு கொட்டைப்பாக்கு சைஸு. அவ்வளோதான். நீங்கள் பொடி தான் வச்சுருக்க பெருங்காயத்தூள்னா 1/2 டீஸ்பூன், அது அரைக்கும் போது சேர்த்தா கூட போதும். இப்போது நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வாணலி வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு முதல்ல பெருங்காயத்தை நல்லா பொரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பை பொறுமையாக ரொம்ப கறியிடாமல் நிதானமாக, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த உளுத்தம் பருப்பை மட்டும் நல்லா வறுத்தா தான் நல்லா ஸ்மெல் போகும். நல்லா செவக்க வறுத்துக்கணும். வறுத்த அப்புறமா காஞ்ச மிளகாயை போடணும். 7 8 இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்த அப்புறமா அந்த புளியையும், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பரங்கிக்காயை அதே வாணலியில் போட்டு இன்னும் எண்ணெய் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எண்ணெய் வேணால் விட்டுக்கோங்க, அவசியம் இல்லை. விட்டுட்டு நல்லா லைட்டாக ஒரு தட்டை போட்டு மூடி வச்சு கூட நீங்கள் வந்து இதை வேக வச்சுக்கலாம். அது வந்து தண்ணிலாம் தெளிக்க வேண்டாம். அதுவே லைட்டாக அப்படியே மெதுவாக சிம்மில் வச்சேன்னாக்கா வெந்துடும். ஏன்னா ஜஸ்ட்டு அழுத்தி பார்த்தா அழுந்தணும். அந்தளவுக்கு வெந்திருந்தால் போதும். ரொம்ப ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். ரொம்ப ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் இந்த மிளகா, உளுத்தம்பருப்பு, புளி, பெருங்காயம் அதெல்லாம் போட்டுட்டு இந்த பரங்கிக்காயும் போட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 வாரம் வரைக்கும் கெடாது. சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது பண்ணி வச்சுட்டு ஒரு சைட் டிஷ் இருந்தால் போதும். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். குழந்தைகளுக்கு உடம்புக்கு நல்லது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.